வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நாங்க ஒண்ணுமே சொல்லல. அப்படி பேசாதண்ணா. இது தப்பு இல்ல. ஒரு கட்சினா எங்களுக்கு ஒரு கட்சி. நான் செய்யறேன்னா யார் முது மேல இல்ல. கல்வெட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் நீ பேசாத. அப்படி எப்படிங்க ஒண்ணு கம்பத்துல கை வைக்கூடாது. நான் சொல்றேன் எத்து வைக்கிறேன்னு சொல்றோம். எத்து வைக்கிறேன் நான் சொல்றேன்ல. நான் சொல்லலன்னா பரவாயில்ல. எத்தனா மாத்திரம் சந்திக்காத. பிரச்சனை எல்லாம் என்னன்னா அது என்னமா நீங்க மறந்துனா எல்லாரும் பயந்துருவாங்க நினைப்பாது. மிரட்டுறாங்க எப்படி அது மாத்திரம்னு சொல்றோம். நான் என்ன வேணாலும் பண்றேன். இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ரவுடித்தனம் செய்யும் திமுக அசராமல் அடிக்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க இருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி திமிரி அப்படிங்கிற ஒரு பேரூராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கொடியை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அந்த கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு ரவுடித்தனமே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அங்கே இருக்கும் அந்த நேரத்தில் கூட என்ன சொல்கிறது, இது ஏன் கொடி நடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டு சுமூகமாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம அந்த இடத்துல வந்து என்ன விடயம் செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது அரசியல் கட்சிகள் கொடி வைக்கிறதுக்கான இடத்துல நம்ம மட்டும் கொடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இதற்கு அங்கே காவல்துறைகளும் ரொம்ப கவலைக்கிடமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவர் என்னன்னு கூட தெரியாமல் அமைதியாக அங்கே இருக்கிற ஒரு சாதாரண திமுக நிர்வாகி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நம்பரு, வார்டு கவுன்சிலரு அப்படிங்கிற பல பதவிகள் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்னதாக யாராவது ஒருத்தவங்க வந்து நின்று அவங்க மண்ணு குரல் கொடுக்குறது அப்படின்னும்போது அவர்களை கூட எதிர்த்து கேட்க முடியாத ஒரு கையாளாகாத ஒரு காவல்துறையாக இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும், டே நீ கிளம்புடா அப்படின்னு மிரட்டுறதுங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தடித்த வார்த்தைகளாக தான் நமக்கு காணப்படுது. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் அப்படிங்கிறத தவிருங்க, அவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் வந்து ஏதோ ஒரு விடயம் செய்ய வருகிறார் அப்படின்னும் போது அங்கே அதிகாரத்தில் இருப்பவரோ இல்லாதவராக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு உண்டான மரியாதை என்னவோ அந்த மரியாதை நிமித்தமாக தான் பேசணும். ஒருவேளை அந்த இடத்துல வைக்கிறதால ஏதாவது ஒரு விபரீதங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அதாவது இயற்கை ரீதியான ஏதாவது விபரீதங்கள் இருக்குது அப்படின்னா நியாயப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகலாம். ஆனால் இது எங்கள் இடம், இது நாங்கள் தான் வைக்கணும், இந்த இடத்துல நீ வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மிரட்டப்படுகிற விஷயங்கள் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரவுடிசம் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெறும் ஒரு வாரம் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்திங்கனாலே மிரண்டு போயிடுவீங்க. 33 மர்டர்ஸ்க்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் மர்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சு 33 அப்படின்னா தெரியாத நிகழ்வுகள் எண்ணற்றவை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சாதிய இழிவு தீண்டாமை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் நடக்குது, ஏதோ ஒரு இடத்துல நடக்குதெல்லாம் இல்லை, அமைச்சர் அவர்கள் செய்கிறாங்க, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகவும் கேவலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடைசியில் இது எல்லாத்துக்கும் வந்து திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அப்போது வந்து காணொலியில் வந்து ஒரு அழகான, அதாவது கதாநாயகன் தோன்றி ஏதோ பேசிவிட்டு மறைந்து போவது போல் அவர் வந்து அந்த விடயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வதிகாரியாக மாறிவிடுவேன், உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி மன கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு புலம்புறது மிரட்டுறது அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு யாரும் மதிப்பு கொடுக்கிறதோ இல்லை திமுகவின் அந்த கழக உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய ஊப்பிகள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா செவிசாயுது நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம மக்களுக்காக தான் வந்திருக்கோம், அவங்க ஓட்டை பிச்சை எடுத்து தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், அதனால் அவர்களை தரக்குறைவாக பேசுவது, அவர்களை மிரட்டுவதுங்கிற மாதிரியான விடயங்கள் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமே அவர்களுக்கு துளியும் கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கொடியேற்றுவதற்கு கூட இங்கே தடை இருக்குது. அந்த தடை செய்தவரும் ஒரு தமிழர் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி எதற்கானது அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது எல்லா கட்சிகள் இங்கே இருக்கிற தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் இது தமிழருக்கான கட்சி, தமிழ் மொழிக்காக, தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களின் வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? குறிப்பிட்டு ஏதாவது ஒரு 2 கட்சியை சொல்லுங்கள். ஏன்னா எண்ணற்ற கட்சிகள் இருக்குது. எந்த கட்சியும் வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. பெரிய கட்சிகளாக
பார்ப்பவே ஒரு 4 கட்சிகள் இருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து பல ஆயிரக்கணக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து நாமினேட் பண்ண கட்சி அவ்வளோத்தனம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான நிலங்கள் வளங்கள் பற்றிலாம் பேசக்கூடிய கட்சிகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கப்படுகிறது. அந்த விடயங்களை பேசுகிறதுக்கும் அதுக்கு சொல்கிறதுக்கும் தமிழனுக்காக நிற்கிறதுக்கும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு எல்லா வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டனங்கள் தெரிவித்து கொண்டு தான் இருக்காங்க. ஒரு விடயம் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சல்மான் அப்படிங்கிற அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதியில் அந்த திமிரி பேரூராட்சியில் கொடியை வந்து ஏற்ற விடாமல் கடப்பாறையை குத்தி உடைக்கணும்னு நினச்ச அந்த நிர்வாகி இருக்கார்ல, அவருக்கு பதில் சொல்லும் விதமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை இது நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே இடத்தில் புலிக்கொடி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவிட்டிருக்காரு. அதை சொல்லும்போதே ஒரு மாதிரி ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி இப்போ நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் அது பார்க்கப்படுகிறது. அண்ணன் சீமான் அவர்கள் பதில் கொடுத்திருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கும். அவர் பேசியது அதே மாதிரி தான் நமக்கும் உணர முடிகிறது. இந்த மாதிரி எந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறை ஒடுக்குமுறை நடக்குதோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு நியாயம் கேட்குறதுன்றது பேசி கவலைப்பட்டு அப்படிலாம் இல்லை. அந்த இடத்த சீரமைக்கணும், மாற்றி அமைக்கணும், அவ்வளவுதான். அது என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிங்க.